ஒரு மாநிலத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்குது? அமைச்சருடைய ஆரம்பம், அதிகாரம், அதை சுற்றி இருக்கக்கூடிய சூப்பரான பல தகவல்களை பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்ல போகுது. இந்த பதிவையும் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க. நான் ஜமால் முகமது சாபிமான். இது டைம் பாஸ், உங்களுக்கான தேடல். ஒரு மாநிலத்தின் துறை சார்ந்த நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பு கண்காணி தான் அமைச்சர் என்கின்ற நிர்வாக பொறுப்பு. அதனால்தான் முகங்கள் மாறினாலும் அமைப்பு எப்போதும் மாறாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருக்குது. அந்த வகையில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் வழிவகை செய்திருக்குது. ஒரு முதலமைச்சரால் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நிச்சயமாக கண்காணிக்க முடியாத காரணத்தினால தான் அந்த நிர்வாகத்தை பல பிரிவுகளாக பிரித்து நிர்வாகம் செய்யும் வசதிக்காக மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களில் சிறந்த நிர்வாக திறனும் துறை சார்ந்த அடிப்படை அறிவும் சரியான மக்கள் தொடர்பும் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அந்தந்த துறைகளுக்கு தலைமை நிர்வாக பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் என்கின்ற அந்தஸ்தை முதலமைச்சருடைய ஆலோசனை பெயரில் ஆளுநர் அவங்களுக்கு வழங்குறாங்க. இதற்கான சட்டம் என்பது ஆர்டிகிள் 164 கொடுத்துருக்காங்க. அதில் காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் படி குறிப்பிட்ட அந்த மக்கள் பிரதிநிதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுறாங்க. அதன் பிறகு தான் அந்த அமைச்சர் குறிப்பிட்ட அந்த துறையை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பொறுப்பு அவர் மீது வரும். அவர் அந்த பொறுப்பை சரியான முறையில் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக மாறும். முதலமைச்சருடைய நிர்வாக வசதிக்காக நியமிக்கப்படக்கூடிய அமைச்சர்கள், அப்போ அவருடைய தேவைக்காக எத்தனை அமைச்சர்களை வேண்டுமானால் நியமிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அப்படிலாம் செய்ய முடியாது. என்ன காரணம்னா ஆர்டிகல் 164 ஒரு சில வரையறைகள்னு சொல்லக்கூடியது கொடுக்கப்பட்டு இருக்குது. ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதிகள், அந்த சட்டமன்ற தொகுதிகளில் 15% விட அதிகமாக மினிஸ்டர்கள்னு சொல்லக்கூடியது இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது தான் சட்டம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குதுன்னா இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் 15% சொல்லக்கூடிய நேரத்தில் 35.1 வரும். அதாவது 35 மினிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க தான் தமிழ்நாட்டில் நியமிக்க முடியும். அதை விட அதிகமாக நியமிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது இதில் கட்டாய சட்டமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு மாநிலத்தை பொறுத்தது வரைக்கும் குறைந்தபட்சமாக 12 அமைச்சர்கள் வரை இருக்க வேண்டியதும் கட்டாயமாக ஆர்டிகிள் 164 அறிவுறுத்தப்பட்டு இருக்குது. இதன்படி தான் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர்கள்னு சொல்லக்கூடிய நபர்களை முதலமைச்சர் நியமனம் செய்வாங்க. அது அவருடைய வசதிக்கு தகுந்த துறைகளில் அந்தந்த நபர்கள்னு சொல்லக்கூடியவங்க பணியில் அமர்த்தப்படுவாங்க. இந்த அமைச்சர் பதவி என்பது மாநில நிர்வாகம், சட்டம், ஒழுங்கு, கொள்கை முடிவுகள் என பலதரப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த நிகழ்வுகளுக்கு பக்கபலமாக முதலமைச்சருக்கு துணையாக இருந்து அந்த வேலைகளை செய்ய வேண்டியது தான் அமைச்சர்களுடைய முக்கியமான கடமையாக இருக்குது. என்ன காரணம்னா அமைச்சர்னு சொல்லக்கூடிய அந்த நபர் மக்களோடு மக்களாக பயணித்து மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த மக்களுக்கான திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களை முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு வந்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டிய முக்கியமான பணி அமைச்சர்களுடையது தான். அதனால தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அமைச்சர் என்ற அந்த பதவி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அப்போ அமைச்சர் இந்த பதவி கிடைச்ச உடனே அதில் இருக்கக்கூடிய முகங்கள் வெறும் முகங்கள் தான். பதவின்னு சொல்லக்கூடியது மக்களுக்கானதுன்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிக்கும் மனதிற்குள்ளும் வர வேண்டியதும் இதில் கட்டாயம் என்பதையும் இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் முகங்கள் மாறினாலும் நிர்வாகம் சொல்லக்கூடியது தொடர்ந்து இங்கே இயங்கி கொண்டே இருக்குது. இன்றைக்கு பார்க்கக்கூடிய அமைச்சர் நாளைக்கு இருப்பாரான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அமைச்சர்னு சொல்லக்கூடிய அந்த நபர் 5 வருடமோ அல்லது அதற்கு குறைவான வருடங்களோ இருக்கிறதுக்கு உரிமை இருக்குமே தவிர அதை தாண்டி இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா ஆட்சிகள் மாறக்கூடிய நேரத்தில் காட்சிகளும் மாறும், காட்சிகள் மாறக்கூடிய நேரத்தில் நிர்வாகமும் மாறும். நிர்வாகத்தை திறன்பட கையாளுறதுக்காக மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி நியமிக்கப்பட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட உரிமைக்காக கிடையாது. இருந்தாலும்
அமைச்சர்களுக்கென்று குடும்பம்னு சொல்லக்கூடியது இருக்க தான் செய்யும். அதற்கென்ற வரவு செலவு இருப்பதை கருத்தில் கொண்டுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கென்று மாத வருமானம் என்பதை உறுதி செய்தும் கொடுத்திருக்குது. அப்படி இருந்தாதான் அமைச்சர்கள்னு சொல்லக்கூடியவங்க தவறான வழிகளில் பணத்தை சம்பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான நோக்கத்திற்காக இந்த மாதிரியான ஒரு வழிவகைன்னு சொல்லக்கூடியது செய்திருக்குது. அது எந்த அளவிற்கு இருக்குதுன்னா, சராசரியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை விட 5 மடங்குக்கும் அதிகமாக அவருடைய வாழ்க்கை தரம் இருப்பதை மாதிரி தான் அந்த சட்டம்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கான உரிமையாக வழங்கி இருக்குது. இருந்தாலும் பல அமைச்சர்கள் சரியான முறையில் நடக்கிறாங்களான்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொருளாதாரம்னு சொல்லக்கூடியது காலத்துக்கு தகுந்தது மாதிரி ஏறிக்கொண்டே தான் இருக்குது. இதையும் கருத்தில் கொண்டு மாற்றியமைக்கப்பட்ட அரசு சட்டத்தின் மூலம் தற்சமய நிலவக்கூடிய பொருளாதார ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு அமைச்சருக்கும் மாதம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமான வருமானம்னு சொல்லக்கூடியது கிடைக்கிறத மாதிரி செய்து கொடுத்து இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் இதில் நம்ம கவனிக்கணும். அப்போ ஒரு அமைச்சர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு மாதம் 2 லட்சத்திற்கும் அதிகமாக வருமானம்னு சொல்லக்கூடியது கிடைக்க தான் செய்யுது. இருந்தாலும் அவர்களுக்கு இது போதாது என்பதே போல தான் பல அமைச்சர்கள் தவறான வழிகளில் பல கோடிகளை சம்பாதிக்கிறதையும் நாம் செய்திகள் வாயிலாக தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்ளவும் முடியுது. அப்போ மாற்றம்னு சொல்லக்கூடியது மனிதர்களுடைய மனங்களில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நாம் இதில் கவனிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. சராசரியான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனை விட 5 மடங்குக்கும் அதிகமான ஒரு வாழ்க்கை தரம் இருந்த பிறகும் எனக்கு அதெல்லாம் பத்தாது, இன்னும் வேணும்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான மனநிலை கொண்ட மனிதர்களை நாம் என்னத்தை சொல்ல முடியும்? பொதுவாக அரசாங்கம் சார்புடைய எந்த மாதிரியான பதவிகளில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அந்த பதவிக்கான முதன்மையான நோக்கம் என்ன என்பதை அவங்க தினமும் சிந்திக்க வேண்டியது இதில் கடமையாக்கப்பட வேண்டும்னு சொல்லக்கூடியதையும் நிச்சயமாக நாம் நினைவுபடுத்த வேண்டியது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காரணம், இந்த பதவிகளானது மக்கள் சேவை சார்புடையதாகவும் சமூக கட்டமைப்பு சார்புடையதாகவும் வளர்ச்சி சம்பந்தப்பட்டதாகவும் மட்டும்தான் இருக்கணுமே தவிர தனி மனித வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதான் முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த திட்டமிடுதல் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, மக்களுடைய உரிமைக்காக மக்களில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த நிர்வாகத்தை கையில் ஒப்படைக்க தான் இந்த சிஸ்டங்கள் வழிவகை செய்து இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை இதில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பதவியினுடைய உண்மையான நோக்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய நல்ல மனிதர்களால் மட்டும்தான் ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதில் இருக்கக்கூடிய மறக்க முடியாத உண்மையாக இருக்க தான் செய்யுது. அதனால மட்டும்தான் சில நல்ல மனிதர்களால் சமூக கட்டமைப்புன்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு சில தவறான மனிதர்கள் அதில் இருந்தாலும் இந்த ஒரு சில மனிதர்கள் இருக்கிறதுக்கும் அவர்கள் தவறு செய்யறதுக்கும் அடிப்படையான காரணமாக கருதக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில், நிரந்தரமாக்கப்பட்ட ஒரு பதவியில் அவங்க உட்காரக்கூடிய நேரத்தில் தவறுகளையும் தப்புகளையும் சரியான முறையில் செய்ய அவங்க தங்களை பழக்கப்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய சுய லாபத்துக்காக வருமானம்னு சொல்லக்கூடியதை தவறான வழிகளில் தொடர்ந்து பெற்றுட்டு இருக்கிறாங்க. அது அவர்களோடு முடியுதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. இவர்களுக்கு பிறகு அடுத்து அந்த பதவியில் வரக்கூடியவங்களுக்கு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு போகிறதுனால இங்கு தொடர்ந்து தவறுகளும் தப்புகளும் சரியான முறையில் சரியாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது மாறினால் மட்டும்தான் இங்கே எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்களாக மாறுமே தவிர மற்ற எந்த வழியில் நம்ம செயல்பட்டாலும் இங்கே எந்த மாற்றத்தையும் நிச்சயமாக கொண்டு வர முடியாதுன்னு சொல்லக்கூடியதும் இதில் இருக்கக்கூடிய கசப்பான உண்மையாக தான் இருக்குது. இதுவரைக்கும் இந்த பதிவில் அமைச்சர் சார்புடைய பலவிதமான கருத்துக்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த கருத்துக்கள் அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கை பயணம்
காலத்திற்கு தகுந்தாற்போல் பலவிதமான மாற்றங்களை நம் கண்முன்னே காட்சிகளாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நிரந்தரமாக்கப்பட்ட இந்த பதவிகளில் நிலையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய தப்புகளும் தவறுகளுக்கும் யார் காரணம் என்கின்ற அந்த கேள்வியோடு இந்த பதிவை நான் முடிச்சிடுறேன். இந்த கேள்வி சம்பந்தப்பட்ட உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.